இன்னைக்கு குளத்தூர்ல இருந்து ஒரு தம்பி நம்ம ஷாப்புக்கு வந்திருக்காப்புல. அந்த தம்பி ஆல்ரெடி ரெகுலராகவே நம்ம ஷாப்ல தான் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அது போக நம்ம ஷாப்ல ஸ்டூடெண்டாகவும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தம்பிக்கு ஒரு நெருக்கடியான நிலைமைன்னு ஒன்று அவங்க ஃபோனை கொடுக்கணும்னு வந்திருக்காங்க. அந்த தம்பியை நான் இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன், அவனை பார்த்துரும். அந்த தம்பி அந்த ஃபோனை வந்து ஒரு நல்ல விலைக்கு விற்கணுங்க. அது என்னங்கிறத இப்போ பார்க்குறோம். தம்பி, அந்த ஃபோனை கொண்டாங்க. என்ன ஃபோன் பார்க்குறோம்? என்ன மாடலுமா இது? டிஸ்பிளே வேற சேஞ்ச் பண்ணியிருக்கு. நீங்கள் எவ்வளோமா எதிர்பார்க்கீங்க? தம்பி, அந்த 2000 ரூபா அமௌண்ட்டுக்கு இந்த ஃபோன் போகாது. இருந்தாலும் நீங்கள் நம்மளை நம்பி வந்தனால உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். சரியாமா? இந்த தம்பி என்கிட்ட வந்து கடனாகவும் கேட்கல, கைமாத்தாவும் கேட்கல. அவங்களோட ஃபோனை வச்சுட்டு தான் அவங்க அமௌண்ட் கேட்டாங்க. ரெகுலராக அந்த தம்பி நம்ம ஷாப்புக்கு வந்துட்டு இருக்கிறனால அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். தம்பி, அந்த ஃபோனெல்லாம் நீங்கள் விற்க வேண்டாம், சரிங்களா? ஒரு அண்ணனா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக அதை நான் பண்ணுறேன். சரியாமா? இதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? உங்களுக்குள்ள தேவைகளை சந்திங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் இதெல்லாம் அண்ணனுக்கு திருப்பி தர வேண்டாம், சரிங்களா? உங்கள் ஃபோனையும் நீங்கள் விற்கக்கூடாது. ரெகுலராக இன்ஸ்டியூட்டுக்கு வரணும், படிக்கணும், சரிங்களா? இந்த வீடியோ நம்ம எதுக்கு பண்ணியிருக்கோம்னா, இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் நம்ம ஃபாலோவர் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தீங்கன்னா, கடவுள் உங்களுக்கு அபரிவிதமாக எல்லாமே கொடுத்துருந்தாங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க, உங்கள் நண்பர்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க, உங்கள் சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, உண்மைக்குமே அவங்களோட நெருக்கடியான சூழ்நிலை இருந்தாங்கன்னா எதிர்பாராமல் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இங்கே எல்லாமே இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது தான். கொடுத்ததுலேருந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். எதுவுமே நம்மளோட இது கிடையாது.